பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தியானத்திற்கான வசனம் 2 நாளாகமங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆண்டவர் கரம் செய்யும் இன்னும் ஒரு மகிமையான செயலை பாருங்க. ஆண்டவர் ஒருமனப்படுத்துவார். இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மனமா இல்லை, என் கணவர் என்னோடு ஒரு மனமா இல்லை, பிள்ளைகள் என்னோடு ஒரு மனமா இல்லை, என் மனைவி என்னோடு ஒரு மனமா இல்லை, திருச்சபையில் இருக்கிறவங்க ஒரு மனமா இல்லை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் முக்கியம் என்னன்னா ஆண்டவருடைய கரம் அங்கே கிரியை செய்யணும். நம்ம எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு நம்ம அவங்களுக்கு புத்திமதிகளை சொன்னாலும் அவங்க நிச்சயமாய் ஒரு மனதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் அதே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த ஒரு மனம் இல்லாத நபர்களை எல்லாம் ஒரு மனதுக்குள்ளே கொண்டு வந்துடுமா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது கரத்தை என் மேல் வையும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் இந்த மாதம் சொல்லியிருக்கிறார், என் கரத்தை உன்மேல் வைப்பேன் என்று சொல்லி. அந்த கரம் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஊழியத்தை ஒருமனப்படுத்தும். God bless you.